வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுத்ததில் பார்த்திங்கன்னா சூப்பரான பெரிய பெரிய ட்ராகன் பழம் 2 பறிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரே செர்ரி எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா பழுத்துருச்சுங்க. இன்றைக்கி பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாளை கடத்திட்டேன். ஏன்னா அறுவடை பண்ணணும்னா அதுக்கு சரி ஒரு வீடியோ எடுக்கலாம், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நாள் கடத்திட்டேங்க. இப்போ என்னென்னா தொட்டாலே அமுங்கிற ஸ்டேஜுக்கு நல்லா கனிஞ்சு போய் பழுத்துருச்சுங்க. அப்புறம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதை விட ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்களேன், ட்ராகன் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஆரஞ்சு வந்துட்டு இப்போ நிறைய நம்ம மாடித்தோட்டில் வந்துட்டு பழுத்துட்ருக்குங்க. அப்பப்போ பறிச்சிடலாம்ல. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் மழைனால தாங்க எல்லா பழங்களுமே சூப்பராக பழுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஆரஞ்சுலாம் நிறைய காய் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு, பழமும் டெய்லி பழுத்துகிட்டே இருக்குல்லங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்படியே விட்டாலும் சரி கொட்டிட்டு போயிடும். இதில் அறுவடை பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பறிச்சா அப்படியே வராதுங்க. அதில் ஸ்கின் அப்படியே செடியில் ஒட்டிக்கும். சிலதெல்லாம் அப்படியே பேத்துட்டு போயிடும். இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் சூப்பரான ட்ராகன் பழங்களும் கொஞ்சமாக டேபிள் ஆரஞ்சும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.